எப்போவுமே அரைச்சமாவே அரைச்சி தோசை இட்லின்னு சாப்பிட்டு போர் அடிக்குதா? ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இவங்கலேருந்து சின்னவங்கத்தில் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப சிம்பிளும் கூட. அதுக்கு மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2-3 தடவை பல்ஸ் மோடில் அரைச்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு போதும், ரொம்ப அரைச்சிடாதீங்க சட்னி மாதிரி. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அது கூடவே கரம் மசாலா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். எனக்கு உங்களுக்கு 2 முட்டை வேணும்னா கூட 2 முட்டை ஊற்றிக்கலாம். இது கூடவே 2 கரண்டி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவும் நம்ம தோசை ஊற்றுவோம்லாம் அதே மாவு தான், வேறு எதுவும் கிடையாது. இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலக்கின வாட்டி கல் நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி ஊற்றிட்டு ரொம்ப திரட்டிடாதீங்க, ஒரு கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கட்டும். இது வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா நம்மளோட கலக்கி தோசை ரெடி ஆயிடும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.